ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபினா சாம்பார் சாதம். இப்போது இந்த ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதில் பாதி துவரம்பருப்பு ரெண்டுமே எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுக்கு சேர்க்குறதுக்கு கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இப்போ இதெல்லாம் போட்டு தான் நம்ம சாம்பார் சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது தட்டி வச்ச பூண்டு ஒரு 4 பல்லு சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச காய்கறிகளை எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கத்திரிக்காய், நமக்கு என்னென்ன தேவையோ காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் இருக்கிறத வச்சு இப்போ நான் இது பண்ணுறேன். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு நெல்லிக்காய் சைஸு. இப்போது அதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது சாம்பார் சாதம்ன்றதுனால கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வைக்கணும். கரெக்டாக இப்போ ஒரு 4 விசில் அளவுக்கு வைக்க போகிறேன். இப்போது விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் சாதம் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்ததுனால ரெண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு வானல் வச்சுக்கிறேன். இதில் ஒரு சின்ன கரண்டி 2 கரண்டி நெய் ஊற்றிக்க போகிறேன். சாம்பார் சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 10-15 முந்திரி பருப்பு. இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெய்யோடு இந்த முந்திரி பருப்பும் இந்த சாம்பார் சாதத்தோடு சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.